சுனாமி பேரலை தாக்கியதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் துறைமுகம் சிங்காரத்தோப்பு மேம்பாலம் முதல் கடற்கரை வரை அமைதி ஊர்வலமாக சென்று சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ச்சினி, கடந்த 2004ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சுனாமி என்னும் ஆரி பேரலையில் தமிழகம் முழுவதும் கடற்கரையோர கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஏராளமானோர் உயிரிழந்தாங்க. இந்நிலையில பார்த்தா கடலூர் மாவட்டத்துல கடற்கரை மீனவ கிராமத்தில் பாத்தீங்கன்னா சுனாமி கோர தாண்டத்தில் கிட்டத்தட்ட 610 பேர் பலியாயிருக்காங்க. அந்த சுனாமி பேரலை தாக்கிய 19 ஆண்டு ஆகிய நிலையில அதனுடைய சுவடு நினைவுகளும் அகலாம இந்த நிலையில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் பகுதியில மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவ நிர்வாகிகள் மற்றும் கிராமத்தை சேர்ந்த மீனவ பெண்களும் பால் குடம் சுமந்து ஊர்வலமாக சென்று கடல்ல இன்று பால் ஊற்றி கடல் மாதா வேண்டிக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, இது போல மீண்டும் ஒரு போராட்டம் இந்த கடலோர மீனவ கிராம பகுதியில எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக கடல் மாதாவுக்கு பால் ஊற்றி அவங்க கண்ணீர் விட்டு அந்த சுனாமி உயிரிழந்தவர்களுக்கு நினைவு செலுத்தும் வகையில மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம கடலூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மீனவ கிராமங்கள் இருக்கு. இந்த 48 மீனவ கிராமங்கள்ல இது போல இன்று சுனாமி நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.